டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் இனி ஈரானுடன் போரை நடத்தக்கூடாது. அமெரிக்காவினுடைய செனட் சபை தீர்மானத்தை நிறைவேற்றியது. செனட் சபை என்பது அமெரிக்காவினுடைய மேற்சபை ஆகும். ஏற்கனவே அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் என்று கூறப்படுகின்ற அமெரிக்க காங்கிரஸ் இயற்றிய சட்டத்தின் மூலமாக அமெரிக்க அதிபர் 60 தினங்கள் மட்டுமே தங்களுடைய அனுமதி இல்லாமல் போரை நடத்த முடியும். அந்த 60 தினங்களில் அவர் வெற்றியை பெறாத காரணத்தினால் இனிமேல் அவர் அந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாது என்று அவர்கள் இயற்றிய தீர்மானத்தை தொடர்ந்து அந்த தீர்மானமானது செனட்டிற்கு வந்தது. அமெரிக்காவினுடைய செனட் சபையில் 100 பேர்களை கொண்ட பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். இவர்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு பெரும்பான்மை இருந்தாலும் இப்பொழுது 50 பேர் யுத்தம் நடத்தக்கூடாது என்பதற்கும் யுத்தத்தை நடத்தலாம் என்று 48 பேரும் வாக்களித்திருக்கின்றார்கள். இதனால் ஈரான் போரை தொடர முடியாது என்கின்ற செனட்டினுடைய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. 2 சபைகளையும் இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றினாலும் இந்த போரை தொடராமல் நிறுத்த முடியுமா என்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் போரை தொடங்கலாம். ஆனால் தான் தற்றுணிவில் தன்னுடைய சொந்த முயற்சியில் மட்டுமே அதை தொடங்கலாம். அதில் தவறு ஏற்படுமாக இருந்தால் முழு பொறுப்பையும் அவர் சந்திக்க வேண்டி வரும் என்பதனால் இந்த போர் பின்னடைவை கண்டிருக்கின்றது. அமெரிக்க அரசியலில் அமெரிக்கா போரை நடத்தி வெல்ல முடியாது என்று தெரிந்த பின்னர் இப்படியான பிரேரணைகளை கொண்டு வந்து போரை நிறுத்துவது போல நாடகமாடுகின்றார்கள் என்று ஈரான் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதை மறுக்க முடியாது. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரில் ஏற்பட்ட பாதிப்புகளினால் ஈரான் மக்கள் பெரும் துயர் சுமந்து வாழ்கின்றார்கள் என்றும் அவர்களுக்கு உணவு, பொருளாதாரம், மருந்து போன்றவை பெரும் பற்றாக்குறையாக இருப்பதனால் ஈரானுடைய நிதியை அமெரிக்காவில் முடக்கி வைத்திருக்கின்றோம், அந்த நிதியை விடுவிக்க போகின்றோம் என்று ஈரானுக்கு வாய்ப்பான கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இந்த கருத்து ஈரானுக்கு வாய்ப்பானதா என்றால் ஈரானுக்கு வாய்ப்பானது போல தோன்றினாலும் அமெரிக்காவிற்கும் இதில் பெரும் வாய்ப்பு உண்டு. விடுவிக்கப்படுகின்ற நிதியை ஈரான் நினைத்தவாறு பயன்படுத்த முடியாது, யுத்தத்திற்கு பயன்படுத்த முடியாது. இன்று துயரடைகின்ற ஈரானிய மக்களினுடைய சாதாரண வாழ்க்கைக்குத்தான் அதை பயன்படுத்த முடியும். அவர்களுக்கு தேவையான சோளம், சோயா, உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் இவற்றை வாங்குவதற்கு மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்தலாம் என்பதில் ஒப்பந்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக இருக்கின்றார். அடுத்த நிபந்தனை தான் மிக முக்கியமானது. இந்த பொருட்களை அமெரிக்காவிடமிருந்து பணத்தை எடுத்து ஈரான் விரும்பிய நாடுகளில் எல்லாம் வாங்க முடியாது. இந்த பணத்தினால் அமெரிக்காவில் மட்டும்தான் பொருட்களை வாங்க முடியும். எனவே இந்த பணம் அமெரிக்காவில் மட்டுமே செலவழிக்கக்கூடிய பணம் என்றும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பாரசீக குடா பகுதியில் இந்த போர் நடந்த காலம் முழுவதுமாக கப்பல்களில் சிக்கப்பட்டு ஸ்தாடியும் மீசையுமாக இருக்கின்ற பெருந்தொகையான மாலுமிகள் சுமார் 11,000 பேரை மீட்டு அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பிக்கின்ற வேலையை ஆரம்பிக்க இருப்பதாக பேச்சுவார்த்தையில் இருந்து தகவல் வந்திருக்கின்றது. இவர்களை மீட்கும் பணிகள் ஆரம்பிக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இன்னமும் ஆரம்பிக்கப்பட்டதாக இல்லை. இந்த தகவலை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய IMO என்கின்ற கடல் கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டிருக்கின்றது. தலபான்கள் முதல் தடவையாக ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றம் புருசெல்ஸ் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினருக்கும் இடையே பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் ஐரோப்பாவிற்கு வருவதற்கான விசாவை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியிருந்தது. இவர்கள் மனித உரிமை குற்றச்சாட்டுகளில் இருந்து இன்னமும் விடுதலை பெறவில்லை. ஆப்கானிஸ்தான் நாட்டில் மிக மோசமான மனித உரிமை மீறல்களில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இத்தகையவர்களுடன் ஐரோப்பிய ஒன்றியம் பேசுவது தவறு என்று பலர் ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கின்றார்கள். நோபல் பரிசு பெற்ற தலபான்களினால் சுடப்பட்ட பாகிஸ்தானினுடைய சிறுமியாக இருந்த பெண்மணி தான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கவலையும் அடைந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். தலபான்களை எதற்காக அழைக்கின்றீர்கள் என்றால் 20 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தலபான்களுடன் பேசுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். ஏன் பேச வேண்டும் என்றால் அங்கு இருக்கின்ற ஆப்கானிஸ்தானியர்களில் பெரும்பாலானவர்கள் கிரிமினல் குற்றங்களை செய்து திருப்பி அனுப்பப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். திருப்பி அனுப்பினால் இவர்களை சித்திரவதை செய்யாது இயல்பு வாழ்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும். இதற்காகவே ஆப்கானிஸ்தான் தூதுக்குழுவை அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற போரின் பின்னர் 2021ஆம் ஆண்டு அமெரிக்க படைகளும் நேட்டோ படைகளும் வெளியேறியதன் பின்னதாக உருவான தலபான்களினுடைய ஆட்சியை இன்று வரை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்று அங்கீகரிக்கவில்லை. எனவே 2 தரப்பிற்கும் இடையே தூதராலய ரீதியான ராஜதந்திர தொடர்புகள் எதுவும் இல்லை. இப்படியான நிலையில் இவர்கள் வந்த
வந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் இவர்களை திருப்பி அனுப்புவதுதான் என்று கூறப்பட்டாலும் தலபான்களுக்கான உதவிகளும் இதில் அடங்கும் என்பதை மறுப்பதற்கு இல்லை. எனினும் இந்த பேச்சுக்கள் இதுவரை காலமும் இல்லாத ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைகின்றது. இதை ஆதாரமாக வைத்து பெண்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற கடும் சட்ட நடவடிக்கைகள், அவர்களை வேலை சந்தைக்கு போக விடாது தடுத்தல், கல்லூரிகளுக்கு போக விடாது தடுத்தல் போன்ற விவகாரங்களில் தளர்வை ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்குவதற்கு இதை ஒரு படிக்கட்டாக ஐரோப்பிய ஒன்றியம் பயன்படுத்த முயலலாம் என்றும் கருதப்படுகின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.